வெல்கம் டு வின்சி சமையல். இந்த வீடியோ பார்க்குறேங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பச்சை பயிர் போண்டா, இது வந்து ஸ்வீட் போண்டான்னு கூட சொல்லாங்க. இன்னைக்கு நான் 100 கிராம் பச்சை பயிரை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச பச்சை பயிரை குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 100 கிராம் பச்சை பயிருக்கு 50 கிராம் பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாருங்க, வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பச்சை பயிர் வந்து நான் 3 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்க, கையில் ப்ரெஸ் பண்ணால் நல்லா வெந்தாச்சு பருப்பு. இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பச்சை பயிர் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணி இதில் சேர்த்து கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. கையில் நம்மளால மசிச்சு விட முடியலனா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு முறை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கையில் நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நம்மளுக்கு தேவை மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 50 ml மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாங்க. நம்ம போண்டாக்கு மாவு, பஜ்ஜி போண்டாலாம் செய்யறதுக்கு மாவு எப்படி கரைப்போமோ அந்த மாதிரி இந்த மைதாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வாட்டரியா இல்லாமல் மீடியமாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ நம்ம பச்சை பயிரை பாலை உருண்டைய இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, எல்லாத்தையும் இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு பேனில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம மாவில் டிப் பண்ணி வச்சிருக்கிற பச்சை பயிறு உருண்டையை எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பச்சை பயிறு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஸ்வீட் போண்டா கூட சொல்லாங்க. இதை கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.